ஈமான் கொள்ளாதவனுக்கிட்ட டேய் அல்லாஹ்வை நம்புடான்றது அது யதார்த்தம் கேசுவலா பேசுறது. ஈமான் கொண்டவனுக்கிட்ட கொஞ்சம் உட்காரப்போ ஒரு மணித்தியாலம் அல்லாஹ்வை ஈமான் கொள்வோம்டா. இதே மாதிரி இந்த ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வழிகாட்டலுக்கு ஏற்ப நபித்தோழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் எப்படி வழி நடத்துகிறார்கள் என்றால், இந்த மாதிரி ஈமான் கொஞ்சம் இறங்கும் போது நீங்க ஈமான் அல்லாஹ் கிட்ட புதுப்பிக்க கேளுங்க என்று சொன்னார்கள் தானே. அதே வழிகாட்டலில் நபித்தோழர்கள் வாழ்ந்தார்கள், அந்த அடிச்சுவடை பின்பற்றினார்கள். நமக்கெல்லாம் தெரியும், மிக பிரபலியமான பிரசித்தி பெற்ற ஒரு நபித்தோழர் தான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவங்க அவரோட அஸ்வத் இப்னு ஹிலால் என்ற ஒரு தோழரை அழைத்து கொண்டு போறாரு. அப்ப அங்கே இருக்கக்கூடிய பல நபித்தோழர்களை காணுகிறார். கண்ட முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்களை எல்லாம் கூப்பிடுறாரு. அவர்களை கூப்பிட்டு சொல்லுகிறார், இஜ்லிஸ் பினா நுமின் சாஆ, கொஞ்சம் ஒரு மணித்தியாலம் உட்காருங்கப்பா, நாம ஈமான் கொள்வோம் அப்படிங்கிறாரு. ஏன் அந்த நபித்தோழர்கள் எல்லாம் ஈமானை இழந்து போனவங்களா? ஈமான் கொள்ளாத மக்கள், ஈமான் கொள்ளாதவனுக்கிட்ட டேய் அல்லாஹ்வை நம்புடான்றது அது யதார்த்தம் கேசுவலா பேசுறது. ஈமான் கொண்டவனுக்கிட்ட கொஞ்சம் உட்காரப்போ ஒரு மணித்தியாலம் அல்லாஹ்வை ஈமான் கொள்வோம்டா. அப்ப முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய எல்லா தோழர்களையும் கூப்பிடுறாரு. கொஞ்சம் ஒரே ஒரு மணித்தியாலம் உட்காருங்கப்பா, நூமின் சாஆ, நாங்கள் ஒரு மணி நேரம் நம்முடைய ஈமானை பலப்படுத்துவோம், புதுப்பிப்போம்ங்கிறாரு. பழசாயிக்கிட்டு போகுது. ஏன் இப்படி பேசினார் தெரியுமா? அப்ப எல்லாம் யோசிப்பாங்க தானே, என்னடா நம்ம ஆல்ரெடி ஈமான் கொண்டு இருக்கும் போது நம்மளை கூப்பிட்டுக்கிட்டு இன்னொரு முறை ஈமான் கொள்வோம்ங்கிறார், என்ன லூசா அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? அந்த மாதிரி நினைச்சிடக்கூடாதுங்கிறதுனால முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஏன் தெரியுமா, இந்த மாதிரி உங்களை அழைத்து ஒரு மணி நேரம் அமருங்கள் என்று சொன்னேன். நாம பயானுக்கு கூப்பிடுறோம் தானே, அசருக்கு பிறகு பயான் இருக்கப்பா ஒரு அரை மணி நேரம் வாங்கண்டா, அதான் ஈமானை புதுப்பிக்கிறது. ஈமானை பற்றி, மறுமையை பற்றி, அல்லாஹுவை பற்றி, சொர்க்கம் நரகத்தை பற்றி, விசாரணையை பற்றி, மரணத்தை பற்றி எல்லாம் பேசுகிற பொழுது இந்த உலகத்திலே நாம் அதை நோக்கி செல்ல இருக்கிறவர்கள் என்ற ஒரு நம்பிக்கை பலப்படுத்தி நம்மை வழி தவற விடாமல் பக்குவப்படுத்துகிற அமர்வுகள் தான் அவைகள். அதுக்கு தான் கூப்பிட்டாரு. அப்ப சஹாபாக்கள் எல்லாம் அமர்கிறார்கள். அமரும் பொழுது இவர் காரணத்தை விளக்குறாரு. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னலி கல்பி சாஆத்தின், என்னுடைய உள்ளத்திலே சில நேரங்கள் ஏற்படுகிறது. இந்த உள்ளத்துக்குள்ள சில நேரங்கள் எப்படி வருதுன்னு கேட்டா, வ இன்னி அகாஃபு அலைஹி ரைன், இந்த எண்ணங்கள், உலகத்து சிந்தனைகள் எல்லாம் அந்த சிந்தனைகள் என்னுடைய உள்ளத்தில் துருப்பிடித்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். ஒரு இரும்பு எப்படி துருப்பிடிக்குமோ அந்த மாதிரி இந்த துனியா சிந்தனைகள் அந்த மாதிரி அந்த சிந்தனைகள் என்னுடைய உள்ளத்திலே படிந்து துருப்பிடித்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். சம்பாதிக்கிற எப்படி, தொழிலை மேம்படுத்துற எப்படி, துனியாவை பற்றிய எண்ணங்களை நம்முடைய உள்ளத்தில் வளர்த்து நம்ம கபருக்கு போறோமே, இந்த வக்த தொழுதமா, அடுத்த வக்து எப்ப, அதுக்கு தொலை போகணுமே, இந்த சிந்தனைகள் எல்லாம் தூரப்படுத்தப்பட்டுவிடும். இறைவனை பற்றிய சிந்தனைகள் அப்புறப்படுத்தப்பட்டு உலகத்தை பற்றிய சிந்தனைகள் உள்ளத்துக்குள்ளே வந்து செல்லுகிற பொழுது நாம அதை பற்றியே சிந்தித்து என்னுடைய உள்ளம் கரைபடிந்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். ஃபஜ்லிசூ பினா, எனவே நீங்கள் என்னோடு கொஞ்ச நேரம் உட்காருங்கள், அல்லாஹுவை பற்றி பேசுவோம். அவனை பற்றி நாங்கள் பேசுகிற பொழுது எங்களுக்கு இந்த துனியாவுடைய சிந்தனையை விட இறைவனை பற்றிய சிந்தனை எங்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தும். நதுக்குருல்லாக, நாங்கள் அல்லாஹுவை பற்றி பேசுவோம். அல்லாஹுவை பற்றி நாங்கள் பேசுகிற பொழுது லஅல்லஹு யக்ஃபிர் லனா, எங்களை அல்லாஹ் மன்னிக்க கூடும். அல்லாஹ் எங்களை மன்னிக்கணும்டா நாம ரப்ப பத்தி பேசணும், அவனுடைய அச்சத்தை வளர்க்க வேண்டும், இறைவனுடைய அச்சம் உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். என்றால் ரோட்ல போன சும்மா போற துனியாவுடைய விஷயம்தான் தலையிலே ஓடிக்கொண்டிருக்கும். கொஞ்ச நேரம் அதை நிறுத்திவிட்டு ஒரு இடத்திலே அமர்ந்து நாம் நம்முடைய ரப்பை பற்றி பேசுகிற பொழுது அல்லாஹுவை நினைவு கூறுகிற இடத்தில் அல்லாஹு நம்மை நினைவு கூறுவான் என்றார்கள். லஅல்லஹு யக்ஃபிரு லனா, எங்களை அவன் மன்னிக்க கூடும். வல அல்லஹு யதுகுருனா, அல்லது எங்களை பற்றி அந்த மலக்குமார்களிடம் அல்லாஹ் நினைவு கூறுவான். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லுகிறான்?
ஃபதுகுரூனி, நீங்கள் என்னை நினைவுபடுத்துங்கள், அது குறுக்கும், நான் உங்களை நினைவுபடுத்துவேன். ஒஷ்குரூலி, நீங்கள் எனக்கு நன்றியுடையவர்களாக நடங்கள். வலா தக்புரூன், நன்றி கெட்டு நடந்து விடாதீர்கள். எனக்கு நன்றி உள்ளவர்களாக ஆகணும்னா என்னை நீ நினைச்சணும். என்னை பற்றி, நான் உனக்கு தந்திருக்கிற அருள்களை பற்றி, இந்த துனியாவிலே நான் உனக்கு செய்திருக்கிற நியாமத்துக்களை குறித்து நீ நினைத்து பார்க்க வேண்டும். நன்றியுடைய மனிதனாக நீ வாழ வேண்டும். இதையெல்லாம் மறந்துவிட்டு என்னை நினைக்காமல், எனக்கு நன்றி செலுத்தாமல் நன்றி கெட்டு நீ நடந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அல்லாஹ்வை நாம் நினைக்கிற இடத்தில் அல்லாஹ் நம்மை நினைப்பானே. நாம் அவனை நினைக்கும் போது, அல்லாஹ்வை பற்றி அச்சத்தை வளர்க்கும் போது நம்மை மன்னித்து விடுவானே. அதுக்கு தான்ப்பா கூப்பிடுறேன்டாங்க. இப்படி பேசுற நேரம் அல்லாஹுடைய அந்த அச்சம் உள்ளத்திலே எழுகிற பொழுது, நம்ம இந்த மரண சிந்தனை, மறுமையுடைய சிந்தனை என்று வருகிற பொழுது நம்மளை அது பக்குவப்படுத்துது தானே, கொஞ்சம் ஒரு கொண்ட்ரோலை தருகிறது தானே. அதுக்குத்தான் ஈமான பலப்படுத்துறதுக்கு கூப்பிடுறாங்க. வாங்க ஒரு மணி நேரமாவது உட்காருவோமே. அப்படின்னா நமக்கு துனியாவுடைய விஷயங்களை செய்வதற்கும், அதற்கு இந்த உலகத்திலே செலவழிப்பதற்கும் தாராளமாக நேரம் இருக்கிறது. 24 மணி நேரங்களும் அதுக்காக உழைப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். ஆனா ஒரு 5 நிமிஷம் கொத்துபாவை மௌலை நீட்டிட்டாரண்டா வெளியே போய் நின்று விமர்சிப்பான். பாத்தியாடா, இதுக்கு தாண்டா அவன் வார குத்துபாக்கு நாம வாரலம்பா. ஏண்டா நமக்கு அவ்வளவு ஈமான் பலமாக உச்சத்திலே நிற்கிறது. இறைவனை பற்றி, இஸ்லாத்தை பற்றி, மறுமையை பற்றி, இந்த சிந்தனைகளை குறித்து பேசுவதை காது கொடுத்து ஒரு 5 நிமிடம் நமக்கு உட்கார முடியல. நாம வெளியே போய் விமர்சிக்கிற அளவுக்கு நம்முடைய ஈமான் பலம் உச்சத்திலே இருக்கிறது என்றால், சகோதரர்களே, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதை நோக்கி அழைக்கிறார்கள்? ஒரு மணி நேரம் வந்து உட்காரப்பா, கொஞ்ச நேரம் பேசுவோம். இது ஈமானை நம்மை பலப்படுத்தும், புதுப்பிக்கும். அல்லாஹ் நம்மை மன்னிக்க கூடும். அல்லது அல்லாஹ் நம்மை இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லோரையும் விட சிறந்த படைப்புகளான மலக்குமார்களிடத்திலே நம்மை குறித்து அல்லாஹ்வே புகழ்ந்து பேசுவான் அப்படி என்கிறாங்க. இந்த செய்தியை நாம பார்க்கிறோம்.